ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் ட்ராய் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். 2004 ரிலீஸ் ஆன ட்ராய் படத்தை பற்றி, அதோட கதை விளக்கத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கிரீக்ஸ் நாட்டுக்கும் ட்ராய் நாட்டுக்கும் நடந்த போரை பற்றி தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராய் நாட்டோட இளவரசர்கள், அதாவது எரிக் பானா, அர்லாண்டோ ப்ளூம் ரெண்டு பேரும் தான் வந்து அண்ணன் தம்பியா அந்த ட்ராய் நாட்டோட இளவரசராக இருப்பாங்க. எரிக் பானா வந்து ரொம்ப நல்லவராக இருப்பார். அந்த அர்லாண்டோ ப்ளூம், அதாவது பாரிஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக ரொம்ப ஏங்க ஒரு கேரக்டராக இருக்கும். அவங்க வந்து ஒரு கிரீக்ஸ் நாட்டுக்கு ஒரு டைமில் வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு போகும்போது அந்த கிரீக்ஸ் நாட்டோட தம்பி மெனலஸோட மனைவியை வந்து பாரிஸ் வந்து லவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ட்ராய் நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கிரீக்ஸோட இளவரசர்கிட்ட அந்த மெனலாஸ் வந்து அகமன்னான் அப்படிங்கிறவர் தான் மெனலாஸோட அண்ணனாக இருப்பார், கிரீக்ஸ் நாட்டோட இளவரசனாக இருப்பார். அவர்கிட்ட தன்னோட பொண்டாட்டியை வந்து ட்ராய் நாட்டுக்காரன் வந்து கூட்டிகிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல, அந்த மெனலஸ் வந்து கிரீக்ஸ் நாட்டையே வந்து எல்லா மன்னர்களையும் ஒன்று திரட்டி அந்த ட்ராய் நாட்டுக்கு வந்து போய் போர் புரியுறாங்க. இதுதான் மொத்த படத்தோட கதையுமே. தன்னோட அதாவது ஹெலன் அப்படிங்கிற ஒரு மனைவியை அந்த மெனலஸ் அப்படிங்கிற ஒரு மீட்டாரா அந்த கிரீக்ஸ் நாட்டோட அகமன்னான் அப்படிங்கிற ஒரு அரசர் வந்து ட்ராய் நாட்டையே பிடிக்கிறதுக்காக அவரோட இன்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராய் நாட்டை பிடிக்கிறதா தான் இருக்கும். அதை வந்து பிடிச்சாரா. அதுக்கப்புறம் அக்கிலீஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் வந்து பிராட்பிட் பண்ணியிருப்பாரு. அந்த பிராட்பிட் வந்து பார்த்தீங்கன்னா அகமன்னானுக்கும் பிராட்பிட்டுக்கும் நடுவில் வந்து ஒரு பனிப்போர் நடந்துக்கிட்டு இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒத்து வராத ஒரு கேரக்டர். ஆனால் பிராட்பிட் வந்து அக்கிலீஸ்ங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிரீக்ஸ் நாட்டுக்காக ஒரு ஃபைட் பண்ண கேரக்டர் தான், ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அவர் வந்து தன்னோட படைகளை கிரீக்ஸ் நாட்டுக்காக திரட்டி ட்ராய்க்கு வந்து போவார். அவர் வந்து எப்படி வந்து செயல்பட்டார், அதுக்கப்புறம் அந்த ஹெலனை வந்து மீட்டாங்களா இல்லையா, தன்னோட மனைவியை வந்து மெனலஸ் மீட்டாரா இல்லையா, அகமன்னன் வந்து ட்ராய் நாட்டை பிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் மொத்த படத்தோட கதையுமே. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிராட்பிட்டோட கேரக்டர் வந்து எந்த ஒரு மிகப்பெரிய அசாத்திய ஒரு வீரனையுமே தன்னோட ஒரே வாழ்வீச்சில் கொல்லக்கூடிய ஒரு திறமை படைத்தவராக இந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எரிக் பானாவும் வந்து சலைச்சவர் இல்லை. அதாவது ஹெக்டர் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து எரிக் பானா பண்ணியிருப்பார். அந்த ஹெக்டர் வந்து கடைசியாக வந்து தன்னோட தாய் நாட்டுக்காக, தன்னோட ட்ராய் நாட்டுக்காக எந்த அளவுக்கு வந்து சண்டை போட்டார், பிராட்பிட் வந்து எந்த அளவுக்கு வந்து தன்னோட ஈகோக்காக சண்டை போட்டார், மெனலாஸ் அப்படிங்கிறவர் தன்னோட மனைவிக்காக எந்த அளவுக்கு பாடுபட்டார், அகமன்னான் வந்து தன்னோட கிரீக் நாட்டை பிடிக்கிறதுக்கு, அதாவது தன்னோட ட்ராய் நாட்டை வந்து பிடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு சூழ்ச்சி பண்ணாரு அப்படிங்கிறது தான் இந்த மொத்த ட்ராயோட கதையுமே. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பல அரசியல் சூழ்ச்சிகள் எல்லாமே இதில் வந்து அந்த அளவுக்கு வெளிப்படையாக காட்டியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிராட்பிட்டோட கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு ஒரு அசாத்தியமான ஒரு சண்டை பயிற்சியாளராக, அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு வீரன் வந்தாலும் அவரை வந்து ஒரே ஒரு வாழ்வீச்சில் வந்து கொல்லக்கூடிய ஒரு திறமை வந்து அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அக்லீஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு வந்து இருக்கும், பிராட்பிட்டுக்கு இருக்கும். அவர் வந்து பண்ணுவார். அதில் வந்து ஹெக்டர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து எரிக் பானாவோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து கிரீக் நாட்டுக்காக எந்த பெரிய ஒரு வீரனையுமே கொல்லக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவராக இருப்பார். ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு சண்டை வரும். அதில் வந்து பிராட்பிட் வந்து எரிக் பானாவை, அதாவது ஹெக்டரை வந்து கொன்று அவர் வந்து தன்னோட வீரத்தை வந்து நிலைநாட்டுவார். அதுக்கப்புறம் ஹெக்டர் செத்ததுக்கு அப்புறம் ட்ராய் நாட்டுக்கு ஒரு இளவரசனுமே இல்லை, அதனால் நாம் வந்து ஈஸியாக வந்து ட்ராய் நாட்டை கைப்பற்றிடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு குதிரை பொம்மையை செஞ்சு அவங்க வந்து ஒரு அந்த கிரீக்ஸ் நாட்டில் வந்து அவங்க அந்த கிரீக்ஸ் நாட்டோட வீரர்கள்லாம் அந்த குதிரை பொம்மைக்குள்ளே உட்கார வச்சு திருப்பியும் அந்த அந்த கிரீக்ஸ் நாட்டுக்குள்ளே வந்து அந்த ட்ராய் நாட்டுக்குள்ளே அந்த பொம்மையை வந்து பூத்தி எப்படி வந்து அந்த ட்ராய் நாட்டை வந்து அடைஞ்சாங்க அப்படிங்கிறது தான் மொத்த படத்தோட கதையுமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சண்டை காட்சிகள் எல்லாமே அந்தளவுக்கு ஒரு எப்பிக்காகவும் அந்தளவுக்கு ஒரு நம்பக்கூடியதாகவும் இருக்கும். சூப்பரான ஒரு டைரக்ஷனில் வந்து வொல்ஃப்காங் பீட்டர்சன், அதாவது ஜெர்மன் டைரக்டர், இவர் தான் வந்து வொல்ஃப்காங் பீட்டர்சன். இந்த படத்தை வந்து எடுத்தவர் அவர் தான். அவரோட டைரக்ஷன் வந்து அந்த அளவுக்கு ஒரு சூப்பராகவும் இருக்கும். அந்த காலத்தை வந்து நம்ம கண் முன்னாடி வந்து ரெண்டு பேருமே நிறுத்தியிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம்
அந்த ஒரு கத்தி சண்டை அப்புறமேட்டு அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டிவாகவும் ஒரு யதார்த்தமாகவும் ஒரு உண்மையாகவும் வந்து அந்தளவுக்கு ஒரு சினிமோட்டோகிராஃபியில் வந்து அந்தளவுக்கு கொண்டு வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஹார்னர். இவர் வந்து டைட்டானிக் படத்தோட மியூசிக் டைரக்டர் தான். இவரோட மியூசிக் வந்து இந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு பலம் தான் சொல்லணும். இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குது. இதில் வந்து ஏகப்பட்ட ஒரு வார் தந்திரங்கள் எல்லாமே இந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாத நீங்கள் வந்து ஒரு எபிக் வார் ட்ராமா விரும்பிகள் அப்படின்னா இந்த படத்தை கண்டிப்பாக தவற விடாத நீங்கள் வந்து பாருங்கள். இந்த படத்தை வந்து நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ண தான் சொல்லுவேன். இந்த படத்தில் வந்து பிராட் பிட்டும் அந்த எரிக் பானா, அர்லாண்டோ ப்ளூம், பிரையன் காங்ஸ் அவங்களோட நடிப்பு தான் மிக முக்கியமான நடிப்பு. டயானா கூகர்ஸும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இந்த படம் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஹைலி ரெக்கமெண்டட் வார் ஃபிலிம்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தை வந்து தவறாமல் நீங்கள் வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கோங்க. இந்த படத்தோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 8 மார்க் நான் கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு எஃபிக் வார் ஃபிலிம் படம் அது. என்னோட வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோ நன்றி, வணக்கம்.